தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து உலகத்தையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உலக சினிமாவையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் இன்னைக்கு உள்ள ப்ரெசன்ட் டே யங்ஸ்டர்ஸ் தே ஆர் டூயிங் எ வெரி கிரேட் ஜாப். தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நார்த்தெல்லாம் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பேசுகிறாங்க. முன்னொரு காலத்தில் வேறு மலையாள இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது என்ன மாதிரி ஒரு மெட்டமார்போசிஸ் ஆயிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன மெட்டமார்போசிஸ் ஆயிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வி லவ் டு கீப் அப் தி டெம்போ. அந்த டெம்போவை அப்படியே கீப் அப் பண்ணணும். பிகாஸ் மறுபடியும் நம்ம வந்து வி ஷுட் நாட் லேக் பிஹைண்ட். அதே முயற்சிகள் திரும்ப 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 அந்த முயற்சிகளையே எடுத்து பண்ணா டெஃபினட்டா ஜனங்களை திருத்திட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நம்ம தான் திருத்தணும். அப்கோர்ஸ் அந்த காலத்தில் படங்கள் எடுக்கும்போது எனக்கு ஒரு படம் ஃபெயில் ஆகும், ஏன்னா ஜனங்களுக்கு பிடிக்காது. பட் இது கிளாஸ் ஃபிலிமாக இருக்கும். இருக்குன்னா அடுத்த படத்தில் உடனே வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே ஒரு மசாலா படத்தை எடுக்கிறது தோணலை எனக்கு. இட் ஹஸ் நெவர் அக்கர்ட் டு மீ. பார்க்கலாம், இந்த அடுத்த படமாவது போதா பார்ப்போம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்து பார்ப்போம். அப்படித்தான் போயிட்டே வந்துட்டே இருந்திருக்கிறேன். தட் ஹாஸ் பீன் மை கெரியர் ஆல்சோ. ஆல் த்ரூ மை கெரியர் ஐ ஹவ் பீன் டூயிங் தட் திங். அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங் மீ ஆஃப்டர் சம் டைம். எப்படின்னாக்க இப்படி ஏதோ புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு என்னன்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இது வந்து கே பாலச்சந்தர் படம்ங்கிற மாதிரி ஒரு இது ஒன்று வந்தது, எல்லாருக்கும் வந்தது. இப்போ மிஷ்கின் பேசும்போது சொன்னார், நல்ல பாயிண்ட் சொன்னார். இந்த கேமராவை எப்படி வைக்கிறது, எங்கே வைக்கிறது, எப்படி வைக்கிறதுங்கிறது தான் முதல் பாயிண்டாக இருக்கும்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அது நம்ம எழுதின்னு போயிடுறோம், சீனை எழுதின்னு போயிடுறோம். அங்கே when we go to the spot we are not clear எங்கே வைக்க போகிறோம்னா அங்கே எடுக்கிற ஃப்ளாஷ் தான் அந்த இடத்துல கேமரா வைக்கன்னு சொல்கிறது. அந்த நேரத்தில் தோன்ற ஃப்ளாஷ் தான் அது. அதனால் முதல்லயே தீர்மானம் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் படம்லாம் போட்டு சத்யஜித் ரே எல்லாம் படம்லாம் போட்டிருப்பாரு. படம்லாம் போட்டு கேமரா ஆங்கிள் அங்கே இங்கே மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அதுக்கு இதுன்னு போட்டுருவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காலத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து ரெடிமேடாக எல்லாத்தையும் எழுதிட்டு போயிட்டு பண்ணவங்க. ஏன்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் சோ மெனி அதர் திங்ஸ். முதல்ல வந்து கிடைக்கிற லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் அது இல்லாமல் போகலாம். ஏன்னா பாதி நேரம் நம்ம வந்து எல்லாம் செட்டு போட்டிருந்த காலத்தில் அந்த படம் போட்டது வேற. செட்டெல்லாம் போடாமல் ஏதோ ஒரு இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம ஷூட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குங்கிறத அதை திங்க் பண்ணி அதை நம்ம அந்த ஷாட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு தீர்மானம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதில் தான் இருக்குது டைரக்டருடைய சாமர்த்தியமே இந்த காலத்தில். அதைத்தான் இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப இந்த படத்தை பாராட்டுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ரொம்ப இந்த மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க வந்து 100வது படம் எடுக்கணும், 100 படம் எடுக்கணும். அவங்க 100வது படம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸுக்கு நான் இருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் 100வது படம் இருக்கும். ஆமாம், 100வது படம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு எனக்கு இப்படி ஒரு அவகாசத்தை இன்னைக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜென்டில்மன், தேங்க்யூ ஜென்டில்மன் அண்ட் லேடிஸ், தேங்க்யூ. And I must thank Sethu Madhavan for being here. Again let me say, I thank Sethu Madhavan for being here. And my friend, I am happy to see him after so many days, because he has become very popular these days. So he is not available to me. So இங்கே மேடையில் சந்திச்சதுக்கு I am very happy about it. Thank you.